23ஆம் தேதி தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. தேர்தலில் இந்து முன்னணியோட நிலைப்பாடு என்ன? யாரெல்லாம் இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்காங்களோ, இந்துக்களினுடைய நலனை விரும்பக்கூடியவங்க யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்து முன்னணி ஆதரவு தெரிவிக்கும். இந்து முன்னணி அரசியல் கட்சி இல்லை. ஆனால் அதே சமயத்தில் மிக முக்கியமாக இந்துக்களினுடைய கோரிக்கைகளை, இந்துக்களினுடைய தேவைகளை யார் நிறைவேற்றுகிறார்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் கை காட்டும். இந்த நபருக்கு இவங்க ஆதரவானவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்து வாக்கு வங்கி உருவாக்குறது தான் இந்து முன்னணியுடைய வேலை. ஸோ 23ஆம் தேதி தேர்தல் முழுக்க இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள் யார், அவர்களை கண்டறிந்து ஓட்டு போடுங்கிறது எங்களுடைய பிரச்சாரமாக இருக்கும். அப்போ திமுகவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இருக்குமா? இந்துக்களுக்கு எதிரார்த்தமாக அவங்க எதிர்க்க ஒன்றும் பண்ணல. நீங்கள் கொஞ்சம் வரலாறு திருப்பி பார்க்கணும். ஒரு 5 வருஷம் வரலாறு பாருங்கள். நான் ஒரு 4-5 ஊர் பேர் சொல்கிறேன். அது புரிஞ்சாவே நீங்கள் திமுக எப்படி இருந்திருக்குன்னு பார்க்கலாம். திருப்பரங்குன்றம், இந்த ஊர் பேர் சொன்னாவே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். தீபம் ஏற்றுவதற்கான நீதிமன்றம் சொல்லியுமே நீதிமன்றமாவது இதுவாதுன்னு சொல்லிட்டு அதை மதிக்காத அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதை மறுத்தாங்க. நீதியரசர் பேரில் இம்பீச்மெண்ட் கொண்டு வந்தாங்க. நம்பிக்கையில்லா தீர்மானம் பாராளுமன்றத்தில். உலகளவில் இப்படி ஒரு நம்பிக்கை இல்லாத தீர்மானம் பார்க்கவே முடியாது. ஒரு தீர்ப்புக்கு நீதி இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வந்தாங்க. திருச்செந்தூரில் அன்றாட ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. அன்றாட அதை பற்றின குறைகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பச்சை பெருமாள்பட்டி, பஞ்சப்பட்டி, திண்டுக்கல் மாவட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்கள் அவங்க பொது மைதானத்தில் போய் அன்னதானம் கொடுக்கறதுக்கு கிறிஸ்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதற்கு ஆதரவாக இருந்தவங்க திமுக அங்கே இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏ அந்த கட்சிக்காரவங்க. இப்போ நீங்கள் தான் சொல்லணும், திமுகவுக்கு ஆதரவு நாம் தெரிவிக்கிறதா வேண்டாமா? திமுக அப்படி பார்த்தா திமுக பண்ண நிறைய ஊரில் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பழனிமலையில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. சேகர்பாபு அமைச்சர்கள் எல்லா கோயிலுக்கும் போகிறாரு. இப்போ அது அவருடைய நீங்கள் வருங்க கடமையை அவங்க ஆதரவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்து சமய அறநிலையத்துறை வேண்டான்னு சொல்கிறோம். எங்களுக்கு இந்து சமய அறநிலையத்துறை வேண்டான்னு தூக்கி வேஸ்ட் சொல்லுங்க, அவங்கள நாங்கள் பார்த்துக்குவோம். இந்து சமய அறநிலையத்துறைங்கிற ஒரு துறை இருக்குது. அதனுடைய அமைச்சராக சேகர்பாபு இருக்கார். காவல்துறை இவர்கிட்ட இருக்குது. அப்போ சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிறது அவருடைய வேலை தானே. சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருந்துச்சுன்னா அவரே பெருமைப்பட்டுக்கிட்டா அப்புறம் காவல்துறை வேலை அது தானே. இந்து சமய அறநிலையத்துறை வேலை அது தானே. அவர் அதை தானே பார்க்கணும். கும்பாபிஷேகம் நடத்தணும். என்ன கும்பாபிஷேகம் நடத்தினாங்க? சங்கரங்கோயில் கும்பாபிஷேகம் சார். சங்கரங்கோயில் கும்பாபிஷேகத்துக்கு ஒரு கும்பாபிஷேகத்துக்கு எவ்வளோ ஆகும் செலவு? பூ எவ்வளோ செலவாகும்? பூஜை சாமான் எவ்வளோ செலவாகும்? ஐயருக்கான செலவு இவ்வளோ ஆகும். அதனுடைய மற்ற பராமரிப்பு மராமத்து வேலைகள், சாரம் கட்டுறது, கோயில் எவ்வளோ செலவு இருக்கும்? 3 மடங்கு எச்சா செலவு காமிச்சிருக்காங்க. பூவுக்கு மட்டும் செலவு பண்ணதுன்னு பல லட்சம் ரூபாய் எழுதுங்க அந்த செலவு கணக்கு. அப்போ அதுலேயும் ஊழல். ஏகாம்பரேஸ்வரர் கோயில் காஞ்சிபுரம் தங்கத்தேருக்கு மக்கள் நகை கொடுக்குறாங்க. இவ்வளோ விலைவாசி ஏறின பிறகு மக்கள் நகை கொடுக்குறாங்க. அந்த நகைக்கு சரி கணக்கு இல்லை, அதில் ஊழல் நடந்திருக்கு. ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தங்கத்தேர் ஓட்டணும், நாங்கள் கும்பாபிஷேகம் பண்ணோம். பல இடங்களில் திருப்பணிகள் மக்கள் மனமும் கொடுக்குறாங்க. இறைவனுக்காக, சாமிக்காக கொடுக்குறாங்க. இவங்க அதில் ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டு இருக்காங்க. நலத்திட்டத்துக்கு தான் ஸ்டிக்கர் ஓட்டுவாங்கன்னா மக்கள் நன்கொடைக்கு ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதனால் இவங்க செய்யக்கூடிய கடமையை நீங்கள் இந்துக்களுக்கு செஞ்ச சலுகைன்னு சொல்லக்கூடாது. மாறா சலுகை எது தெரியுமா? 8700 மெட்ரிக் டன் அரிசிக்கு நோம்பு கஞ்சிக்கு கொடுத்தாங்க ரம்ஜானுக்கு. இது சலுகை. நீங்கள் சலுகையையும் கடமையும் ஒன்றுபடுத்தக்கூடாது. இது அவங்களுடைய வேலை, அதை அவர் செய்தாகும். அதனால் திமுக கும்பாபிஷேகம் பண்ணிச்சுன்னு திரும்ப கொண்டு போய் எப்படி இந்துக்கள் ஓட்டு போட முடியும்? இல்லையா? இது நியாயமே கிடையாது. திமுக, நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கின்றோம், திமுக ஒரு இந்து விரோதி. இதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த 5 ஆண்டுகளில் தான் நிறைய கோயில் நிர்வாக ரீதியாக நிறைய விஷயம் செஞ்சாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஆன்மீக சுற்றுலா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உழவார பணிக்குழு அரசே முன்னிறுத்தி நடத்துது. இந்த மாதிரி பல ஆன்மீக விஷயங்கள் இதுதானே பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி இல்லாததை திமுக உழவார பணி அரசே எடுத்து நடத்துது. அது பெருமைக்குரிய விஷயம்னு சொல்லிக்கிறாங்க அவங்க. இல்லை, உழவார பணிக்கிறது என்ன சார்? கோவிலை பராமரிப்புது. கோயிலை பராமரிக்கிறது அவங்க வேலை சார். அவங்க பணியாளர்களை வச்சுருக்காங்க அறநிலையத்துறை. மாறா என்ன நடக்குது சொல்லுங்கள். இல்லை, நான் இது சொல்லிட்டு அப்புறம் நீங்கள் கேளுங்க. மாறா உழவார பணி என்பது அப்பர் காலத்திலேருந்து நாவுக்கரசர் காலத்திலேருந்து போய் மக்கள் உழவார பணி சிவ தொண்டர்கள் ஒரு கங்கணம் கட்டி கொண்டு சிவன் கோயிலை பராமரிக்கணுங்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உழவார பணிக்கு அனுமதி கொடுக்கறது இல்லை தமிழ்நாட்டில். அதை மீறி உழவார பணி போவோம். ஏன்னா உழவார பணி என்பது அந்த சிவனடியார்களுடைய அன்றாட பணி போல. அது எப்படி காலையிலேருந்து நமச்சிவாய் மந்திரம் சொல்கிறாங்கன்னா வாரம் ஒரு தடவை உழவார பணி போகக்கூடிய தமிழ்நாடு கூட ஏராளமான லட்சக்கணக்கான சிவனடியார்கள் குழுவே இருக்கிறது. அனுமதி மறுக்கிறாங்க. அன்னதானம் போடுறதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொன்னது யாரு சார்?
அன்னதானம் திருவண்ணாமலையில் அன்னதானம் போடுறது இன்னைக்கு நேற்று திமுக ஆட்சி வந்த பிறகு அன்னதானம் போடுறாங்க. மதுரையிலையும் கேட்டிருந்தாங்க மீனாட்சி அம்மன் கோவில். பழனியில் கேட்குறாங்க, திருவண்ணாமலையில் கேட்குறாங்க, கிரிவலத்தும் போது மதுரை கள்ளழகருக்கு. சார் அன்னதானங்கிறது வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனைனா ஜோசியர் சொன்னாருன்னு சொல்லிட்டு 5 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுன்னு சொன்னாருன்னா அன்னதானம் பண்ணுறது வழக்கம். இது வந்து ஒரு என்ன பரிகாரம், அன்னதானம் புண்ணியம். இந்த அன்னதானத்துக்கு சர்டிஃபிகேட் வாங்கணும் உலகத்திலேயே திமுகவை தவிர்த்து ஏதாவது அரசாங்கம் சொல்லலாம். நீங்கள் அதெல்லாம் சொல்லுங்கள். நீங்கள் அவங்க உலகார பணி பண்ண விட்றாங்க, அவ்வளோ பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து உள்ளே இருக்கக்கூடிய வேலைகள் பண்ணீங்க. அழகாக அலங்காரம் பண்ணிக்கிட்டு மேக்கப் போட்டு சென்ட் அடிச்சு வந்தால் சுத்தமாக வர மாதிரி நினைக்கக்கூடாது. உள்ள அத்தனையும் அழுக்கு இருக்குது, அவ்வளோ நிர்வாக சேர்க்கேடு இருக்குது, அவ்வளோ ஊழல் இருக்குது, அத்தனை விஷயத்தை. ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. தங்கம் உருக்கி ஊத்துற பிஸ்கட் ஆக்கி நாங்கள் அதை டெபாசிட் பண்ணி நாம் வந்து கோவிலுடைய செலவுக்கு எடுத்துக்கிறோன்னு சொல்கிறாங்க. எவ்வளவு தங்கம் இது வரைக்கும் டெபாசிட் பண்ணியிருக்காங்க, இதனால் எவ்வளோ வருமானம் இருக்குது. அந்த தங்கத்தை உருக்கிறதுக்கு முன்னாடி இருந்து அதில் வைரம், வைடூரம், கோமேதகம், மாணிக்கம், மரகதம், பச்சை, நவரத்ன கற்கள், இதனுடைய நிலவரம் என்ன, இதனுடைய மதிப்பு என்ன? நாம் வெள்ளை அறிக்கை கேட்டுக்கொண்டே இருக்கோம். ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்கள். அப்போ இதில் ஊழல் இருக்குது. இது மாதிரி பல ஊழல்கள் சொல்ல முடியும். அதனால் திமுக ஆட்சி காலத்தில் தான் அதிகமாக கோயிலுக்கு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஜோடனை அலங்காரம் பண்ணிக்கிட்டு வந்து நம்ம வந்து அப்படியே பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உள்ளூர் அத்தனையும் எதுவுமே சரியில்லாமல் இருக்குது. நிர்வாக சீர்கேடுகள் உலகளாவிய அளவில் இருக்குது. உலகத்தில் இருக்க எங்கேயுமே பார்க்க முடியாத இருக்கும். அவ்வளோ ஊழல், அவ்வளோ நிர்வாக சீர்கேடு, அவ்வளோ அசிங்கம். திருச்செந்தூரில் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல சார். க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாமல் திருச்செந்தூரில் பழனியிலெல்லாம் செத்து போயிருக்காங்க. இவங்க கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கிட்ட ஒரு இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஊர் பேர், நான் கன்னியாகுமரி மாவட்டத்துலேயும் புத்தன் இதுவாக என்னமோ ஒரு ஊர், அங்கே வந்து இறந்து போனவங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க காம்பன்சேஷன் என்ன. ஆனால் இங்கே திருச்செந்தூரில் மூச்சு திணறி இருக்காங்க, பழனியில் மூச்சு திணறி, அவங்கெல்லாம் பக்தர்கள் இல்லையா? அப்போ கிறிஸ்தவர்கள்னா ஒரு கணக்கு, இந்துக்கள்னா ஒரு பக்தர்கள் அப்படின்னா ஒரு கணக்கா? இது நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும்ல. சும்மா அவங்க வந்து ஒரு மேக்கப் போட்டுக்கிட்டு ஒரு ஜோல்டு காமிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜோடனை அந்த வேலையை செய்துட்டு இருக்காங்க. அதனால் திமுக வந்து கடவுளுக்கும் கோவில்களுக்கெல்லாம் எதுவும் செய்யலைங்கிறது தான் நாம் சொல்லக்கூடிய விஷயம். இப்போது திமுகவுக்கு மாற்றாக பார்த்தோம்னா அதிமுக பாஜக கூட்டணி வரலாம், பாஜக பின்னாடி வரேன். ஆனால் அதிமுகவும் இது இங்கே இருக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டும் அதிமுக மேலேயும் இருக்குல்ல. குற்றச்சாட்டு உண்டு. ஆனால் இந்த தடவை என்ன சொல்லியிருக்காங்க, சில வாக்குறுதிகள் அவர்களால் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்து முன்னணியுடைய மாநில தலைவர் குறிப்பாக இதை பற்றி நேரடியாகவே மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள், எதிர்கட்சியினுடைய தலைவர் அவர்களுக்கும் ஏன் இன்னும் கேட்டால் எல்லாத்தையும் லெட்டர் எழுதியிருக்கு. எல்லா தலைவர்களுக்கும் ஸ்டாலின் உட்பட, விசிகா, திருமாவளவன் உட்பட, சீமான் உட்பட அத்தனை பேருக்கும் கடிதம் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் எங்களுடைய கோரிக்கைகள். அந்த கோரிக்கைகளில் சில கோரிக்கைகளை, இப்போ உதாரணத்துக்கு தைப்பூசத்துக்கு விடுமுறை கொடுத்தது யார் சொல்லுங்கள்? எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அதிமுகவில். ஸோ இது யாருடைய கோரிக்கை? இந்து முன்னணியுடைய கோரிக்கை. அப்போது சில விஷயங்கள் அவர்கள் ஏற்றுக்கொண்டு செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க. இதனால் இந்த அதிமுகவினுடைய இந்த மாதிரியான கோவில் சம்பந்தப்பட்ட விஷயம், இந்துக்களுடைய இது சம்பந்தப்பட்ட விஷயம், நீங்கள் சமீபமாக ஒரு 4 வருஷத்தில் ஜனநாயக ரீதியாக எந்த போராட்டத்துக்கும், பூர்ணச்சந்திரன் செத்து போடுறாரு, பூர்ணச்சந்திரன் செத்து போனால் அஞ்சலி கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி மறுத்தது யார்? நீங்கள் எடப்பாடி இதெல்லாம் செய்வார்னு நினைக்கிறீங்களா? அதிமுக செஞ்சு அவங்களே எதிர்ப்போம், அது 2வது விஷயம். ஏன்னா இது வந்து உரிமை. ஒரு அஞ்சலி செலுத்துவதற்கு கூட முடியல. திருப்பரங்குன்றத்தில் அங்கே போய் அந்த கிரிவலம் போகக்கூடாதுங்கிறதுக்காக பல கெடுபிடி பண்ணுறாங்க. கந்தர் சஷ்டி பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த முருக பக்தர்கள் பேரவையினுடையது. இதுக்கெல்லாம் ஆதரவு கொடுத்தது அதிமுக. பல இடங்களில் கிரிவலம் அந்த போன மார்ச் 2ஆம் தேதி கிரிவலம் நடந்தபோது வந்தவர்கள் அதிகமான பேர் அதிமுகவினர். நம்ம நேரடியாக கேட்கின்றோம், அதிமுகவினர் இந்துக்களுக்கு ஆதரவாக இருந்தால்தான், இதில் நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இருந்தால் மட்டுமே தான் அவர்கள் பல இடங்களில் நேரடியாக அவங்க நமக்கு ஆதரவான நிலைப்பாடை கொண்டிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், அவங்களுக்கு ஆதரவு செய்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேருந்து இந்துக்களுடைய சிந்தனைகளை, நாம் சொல்லக்கூடிய வேலைகளை அவர்கள் ஒப்புக்கொண்டு பல இடங்களில் அவங்க செய்துட்டு இருக்காங்க. இப்போ பூர்ணச்சந்திரனுக்கான நிதி உதவி கொடுத்ததுன்னு யாருன்னு முதல்ல பார்த்தா இந்து முன்னணியுடைய மாநில தலைவர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் 10 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அந்த சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் கூட பிரைம் மினிஸ்டர் அவங்களுடைய விசிட் வந்தபோது மதுரையில் அந்த ஃபேமிலியை பார்த்து சந்தித்து என்னுடைய மகள் போலான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து யார் ஒருவர் இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்காங்களோ, இந்துவனுடைய நன்மை தீமைகள் சுகதுக்கங்களை கலந்துக்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்காங்க, அவங்களுக்கு நிச்சயமாக இது பண்ணிப்போம். நீங்கள் கம்பேர் பண்ண நினைப்பா, திமுகவை விட அதிமுக அப்படி இருக்குது, அப்போ நம்ம அதிமுக தானே ஆதரிச்சாகணும்.
இல்லை நீங்க அப்படி சொல்றீங்க, ஆனா அதிமுக வந்துட்டா ஹெச்ஆர்என்சின்னு ஒரு போர்டு இல்லாமே போயிடுமா? இது வந்து அப்படி சொல்ல முடியாது, நிச்சயமாக அது சொல்ல முடியாது. ஆனால் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஹெச்ஆர்என்சி என்ற ஒரு விஷயம் வந்து தேவையில்லாத ஒரு துறை. இந்துக்களுடைய கோவில்களை நீங்கள் கடந்த 1957 காலகட்டத்திலிருந்து இந்த ரொம்ப பிரிட்டிஷ் பீரியட்லேருந்தே இருக்குது. ஜஸ்டிஸ் பார்ட்டி ஆமாம், பிரிட்டிஷ் பீரியட் அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது. இருந்தாலும் இது வந்து முழுமையாக இவங்களுடைய இதுக்கு ஆக்குப்பைக்குள்ளே வந்தது வந்து அந்த சட்டத்திருத்தம் கொண்டு வந்து மாநில அரசாங்கத்தினுடைய இந்த ஹெச்ஆர்என்சி வந்து இருக்கக்கூடாது என்பது இந்து மொழி ஆரம்பித்த காலத்திலேருந்து ஐயா வீரத்துறவி நிறுவனர் அவர்கள், வீரத்துறவி ராமகோபால் அவர் சொல்லி 1980 நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த அறநிலையத்துறை என்பது ஒரு தேவையற்ற விஷயம். எப்படி வந்து மசூதியை நிர்வாகம் பண்ணுறதுக்கு, சர்ச்சை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு அவர்களுக்கான அந்த போர்டு இருக்கோ, அது மாதிரியான ஒரு விஷயம் செய்யணும். சரி, இது இந்த ஆங்கில அரசாங்கம் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஹெச்ஆர்என்சி இருந்துச்சா? 150 வருஷத்துக்கு முன்னாடி ஹெச்ஆர்என்சி இல்லை. அப்போ நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தாங்க, சிறப்பாக இருந்ததில்ல எல்லா வழிபாட்டு விஷயம். அப்போ திடீர்னு ஹெச்ஆர்என்சின்னு தேவையில்லை அப்படிங்கிறது விஷயம். அதிமுக வந்த உடனே எடுக்குமா? நிச்சயமாக எடுக்காது. ஆனால் அதற்கான தொடர்ந்து முயற்சி நாம் செய்து கொண்டிருக்கோம். இன்னைக்கு தேவை என்ன? திமுக என்ற இந்த தீய சக்தி நம்மகிட்ட போகணும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை புழக்கம் அதிகமாகிடுச்சு, கள்ளச்சாராய நடமாட்டம் அதிகமாக இருக்குது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, எல்லா இடத்துலையும் கத்தி எடுத்துக்கிட்டு அலையிறாங்க. நீங்கள் எத்தனை இடத்த பார்த்துருக்கீங்க? திருத்தணியில் என்ன நடந்தது? நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ பெண் விளாத்தி குளத்தில் நடந்தது அந்த பெண்களுடையது, இது எல்லாம் பார்க்கும்போது இதோட சேர்ந்து இந்து விரோதமும் சேர்ந்து கொண்டு அவங்க என்ன சொல்கிறாரு, துணை முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ரம்ஜானுக்கு போய் வாழ்த்து நல்லா கஞ்சி ஊட்டிட்டு வச்சார், நல்லா இதாக பண்ணணும். நாம் ஒன்றும் முஸ்லீம்களுக்கு விரோதம் இல்லை, எல்லாம் செய்யணும், எல்லாம் பண்ணணும். ஆனால் எல்லாருக்குமான அமைச்சராக இருக்கணும், எல்லாருக்குமான துணை முதலமைச்சராக இருக்கணும், எல்லாருக்குமான முதலமைச்சராக இருக்கணும். ஆனால் இவர்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கே போயிட்டு திராவிட கொள்கையும் இஸ்லாமிய கொள்கையும் ஒன்று அப்படி சொன்னால் இவங்க நோக்கம் என்ன? அப்போ இந்த நோக்கம் வந்து இங்கே யாரும் போய் இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறது இல்லை. பிஜேபி முழுக்க இந்து ஆதரவு இருக்குது, அவங்க முஸ்லீம்களை வெறுப்புறது கிடையாது, இந்துக்களுக்கு ஆதரவான விஷயத்தை செய்கிறாங்க. அதிமுகவில் அவங்களுடைய நம்ம கோரிக்கையில் வச்சு அவருக்கு சில இதில் செய்து கொடுக்குறாங்க. இப்போ யார் பெட்டருங்கிறத நாம பார்க்கணும். இப்போ பிஜேபிக்கு வரலாம். இப்போ பிஜேபி இந்து ஆதரவு இருக்குன்னு சொல்கிறீங்க, அது ஓகே. ஆனால் இஸ்லாமிய வெறுப்பு இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போது மோடி அவர்கள் வராரு, இது வரைக்கும் திருப்பரங்குன்றம் வராதவர் இந்த தடவை ஏன் வராருன்ற கேள்வி இருக்குல்ல. வேற எதுக்கு வரணும்? வேற எதுக்கு சார் வரணும்? இதுக்கு வராமல் வேற எதுக்கு வரணும்? திருப்பரங்குன்றம் அந்த ஒரு முதல் படை வீடு, இது தார்மீகமான உரிமை பிரச்சனை இல்லையா? நீங்கள் அவர் வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், எந்த இதுவாக வேணாலும் இருக்கட்டும், மக்கள் வந்து எந்த இடத்துல இருங்க, நீங்கள் திருப்பரங்குன்றம் என்ற ஒரு விஷயம் நீதித்துறை ஆரம்பித்து மக்கள் மனதிலிருந்து நீதிமன்றம் வரைக்கும் எல்லாருடைய மனதும் அந்த திருப்பரங்குன்றம் என்ற ஒரு விஷயத்தில் அங்கே தீபம் ஏற்றணும். ஒரே ஒத்த பொருளாக நீங்கள் வந்து ஒரு கட்சி ஒரு சில வேணும்னே ஒரு விஷமிகள் போய் அங்கே வந்து பிரியாணி சாப்பிட்றாங்க, ஆய்வு செய்ய வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க, கந்தூரி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்கிறது வந்து ஆதரவு தெரிவித்து கொண்டு சில கட்சிகள் அமைப்புகள் வாய்மூடி இருக்கிற போது ஒட்டுமொத்த மக்களும் அந்த முதல் படை வீடு முருகனுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த உரிமைக்கான பிரச்சனையில் வேற எங்கே அவர் குரல் கொடுக்காம வேற எதுக்கு குரல் கொடுக்கணும்? வேற எங்கே வராமல் போனோம்? அவர் வரவில்லை என்றால்னா அது தப்பாக இருந்திருக்கும். ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய மக்களுடைய எண்ணத்தினுடைய ஓட்டத்தில் அவர் வந்திருக்காரு. அதனால் அவர் வந்தது மிகச்சரி, வராமல் இருந்தால் தான் தப்பாக இருந்திருக்கும். அவர் அங்கே வரணும், வேற எங்கே வருவார்? சொல்லுங்க, பாதிக்கப்பட்டிருந்த வேற யாராவது இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ பாதிக்கப்பட்டால் மற்ற கட்சிக்காரங்களும் போகிறாங்க. இதே இதுக்கு இங்கே யாராவது வந்தாங்களா? இறந்து போனார்ல பூர்ணச்சந்திரன் சார், யாரும் வர வேண்டாம் சார். அங்கே இருக்க லோக்கல் எம்எல்ஏ எம்பி வந்தாங்களா சார்? இதுதான் நிலை, இதை நாம் புரிந்து கொள்ளணும். ஏன்னா தொடர்ச்சியானா அயோத்தி எப்படி நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி பிஜேபி இன்னும் முன்னாடி வந்து திருப்பரங்குன்றத்தை பார்க்குதான்ற கேள்வி. எதை பார்க்குற மாதிரி? அயோத்தி எப்படி முன்னாடி இருந்ததோ அது மாதிரி இல்லை. அயோத்தியினுடைய விஷயம் வேற. அயோத்தி என்பது ஒரு தேசத்தினுடைய அடையாளம். அந்த அடையாளத்தில் அந்த இடத்துல ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்றது அந்த ஒரு நிலைப்பாடு. இங்கே இதை பொறுத்த வரைக்கும் நம்ம உரிமையை நாம் மீட்க வேண்டும் என்பது தமிழகத்துக்கு திருப்பரங்குன்றத்தை அடையாளமாக மாற்ற முயற்சி பண்ணுறாங்க. இந்து எழுச்சிக்கான அடையாளமாக ஏன் இருக்கக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். இது ஏன் வந்து ஒரு தவறான ஒரு அயோத்தி மாதிரி திருப்பரங்குன்றம் தனி. திருப்பரங்குன்றம் என்பது அயோத்தி போல இல்லை, அயோத்தி விட வேணாலும் இன்னும் சிறப்பானதாக மாற வேண்டும். நாங்கள் வந்து அந்த இடத்துல ஒரு தர்கா இருக்குது, அது இருக்குது, அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய விஷயம் என்ன? 150 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல தீபம் ஏற்றிருக்கிறாங்க.
அதுக்கான ஆதாரங்கள் பல இடங்களில் கொடுத்துருக்காங்க. சார், கோர்ட்டு டிவிஷன் பெஞ்ச் வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. இதெல்லாம் ஆராயாமல் கொடுத்துருவாங்களா ஜட்ஜ்மெண்ட்டு? இல்லை இன்னும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போட்டோம், என்ன வேணாலும் நடக்கட்டும். தீர்ப்பு கொடுத்துருக்கு, அந்த இடத்துல தீபத்தூண் இருக்குது. இதெல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உரிமை நிலைநாட்டுவதற்கு இதில் என்ன சார் அயோத்தி பிரச்சனை கம்பேரிசன் தேவைப்படுது? திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய எண்ணம். ஸோ நீங்கள் அயோத்தியை கம்பேர் பண்ணுறீங்கன்னா கம்பேர் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். வேற என்ன பண்ண முடியும்? இது உரிமை பிரச்சனை. இதை உரிமையை எப்படி நாம் விட்டு கொடுக்க முடியும்? இது என்னுடைய நிலம், என்னுடைய மண், என்னுடைய வழிபாடு. இதை விட்டு கொடுக்கறதுங்கிறது என்ன சொல்றது, நம்முடைய ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம சொந்த வீட்டில் இருக்கக்கூடியதை விட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடும்ல. விட்டு கொடுக்க முடியாது அது ஒரு நாள். நீங்கள் அயோத்தின்னு வேணாலும் கம்பேர் பண்ணுங்க. அதாவது அரண்டவங்க கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பெயின்னு சொல்லுவாங்க. என்ன இதை அயோத்தியோட கம்பேர் பண்ணி அயோத்தி மாதிரி இதை மாற்ற பார்க்குறாங்க, இதை மாதிரி மாற்ற பார்க்குறாங்க. சார், திருப்பரங்குன்றம் என்பது தமிழர்களுடைய, இங்கே இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய இந்துக்களினுடைய உரிமை. அதை எக்காரணம் ஒன்றும் விட்டு தருவது என்பது பேச்சே கிடையாது. அது நிச்சயமாக அந்த உரிமை மீட்கப்படும், சட்ட ரீதியாக மீட்கப்படும். நீதிமன்றம் எங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்குது. மேலும் அவங்க போவாங்க. எப்படியா இருந்தாலும் இந்த டிஎம்கே கவர்மெண்ட் விட போகிறதில்ல. ஏன்னா அவங்க ஒட்டுமொத்தமாக இந்துக்களுக்கு விரோதி தானே. ஏன்னா ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்க, நீதி முருகனுக்கு 2 பொண்டாட்டி இருக்கலாம், அதுக்காக 2 இடத்துல தீபம் ஏற்ற முடியுமா அப்படின்னு கேட்ட கட்சிக்காரங்க தான் அவங்களுடைய வக்கீல்னா. இவங்க நிச்சயமாக மேல்முறையீடு போவாங்க. நிச்சயமாக தர்மம் வெல்லும், முருகன் வெல்வார். அதனால முருகன் இந்த படை வீட்டை முழுமையாக அதனுடைய உரிமையை மீட்பதற்கு முருகனே கிளம்புறாங்க. அதுதான் இன்னைக்கு 2026. இறுதியா இப்போ சில ஆன்மீகவாதிகளே இதை எதிர்க்கிறாங்க. இப்போ சுகிசிவம்னா நேற்று நீதிமன்ற அவரை நீங்க ஆன்மீகவாதின்னு சொல்லாதீங்க, பேச்சாளர்னு சொல்லுங்க, ஒத்துக்கலாம். ஆன்மீகவாதி எல்லாம் சொல்லாதீங்க தயவுசு. ஒரு புரட்டு பேசுவதற்காக திமுகவில் சம்பளத்தை வாங்கிட்டு நாங்கள் சொல்லுவோம் அவரெல்லாம் வாடகை வாய், என்ன வாயை வாடகை கொடுக்குறோம். அவரை ஆன்மீகவாதியெல்லாம் சொல்லாது. அவரெல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கான எந்த விதமான அடிப்படை அருகதையற்ற மனிதர். அவர் சொன்னாருன்னு நீங்கள் கேட்க வைக்காதீங்க. அவர் ஏதாவது சொல்லிட்டு இருப்பார். நான் கேட்கறது நீதிமன்றம் பெருசா சுகிசிவம் பெருசா? நீதிமன்றம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவர் என்ன பேசணும், என்ன வேணாலும் பேசணும். அவர் வாடகைக்கு வாயை விட்டுட்டு இருக்கிறவர், காசுக்கு விலை போனவர் அவர். அவரை போய் ஆன்மீகவாதி சொல்லாதீங்க. இறுதியா நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்துக்கள் விழிப்படையணும். எப்படி ஒரு ஜமாத், ஒரு திருச்சபை, கிறிஸ்தவ திருச்சபை இன்னாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று தீர்மானிக்கிறதோ அதுபோல இந்துக்கள் நம்ம ஓட்டு யாருக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தெளிவுபடும். ஏன் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஒரு குறிப்பிட்ட நபர்களை போய் சந்திக்கிறாங்க, அவர்களை தாஜா செய்கிறாங்க, அவர்களுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய சலுகைகள் செய்கிறாங்க, அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க அப்படி சொன்னால் அந்த ஓட்டு வங்கி தான் காரணம். ஓட்டு வங்கியினுடைய ஒரே காரணத்தினால தான் இன்றைக்கு அப்பீஸ்மெண்ட், அதாவது தாஜா அரசியல் இன்னைக்கு தமிழகத்தில் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வழிபாடு, நம்மளுடைய உரிமைகள் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக யார் இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்களோ, யார் நம்முடைய வழிபாட்டு முறைகளுக்கு, யார் நம்முடைய கோவில்களுக்கு இவங்கெல்லாம் ஆதரவாக இருக்காங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போட வேண்டும். ஓட்டு போடும்போது ஒரு முறை சிந்திக்க வேண்டும். இந்த ஓட்டு என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய சமுதாயத்தை, என்னுடைய ஊரை, என்னுடைய கோவில்களை, என்னுடைய வழிபாட்டை காக்குமா, அதற்கான ஓட்டு தானா இது என்பதை சிந்தித்து இந்துக்களுக்கு ஆதரவானவர்களுக்கு மட்டுமே ஓட்டு போட வேண்டும் என்று கேட்கிறோம்.